ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டுவெலைட்டிங் ஐடியாஸ். அடுத்து நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேஷ்யூ மஷ்ரூம் கிரேவி. ஸோ இந்த கேஷ்யூ மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ நான் மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த கிரேவிக்கு நம்ம தேவையான மசாலாவை அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நீட்டு மிளகாவும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த குண்டு மிளகாவும் எடுத்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக இந்த குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியானால் நீங்கள் நீட்டு மிளகாய் எடுத்துருக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு 8லேருந்து 10 மிளகு. ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட், அதாவது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை நல்லா பேஸ்ட்டாக வாட்டர் விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயை எடுத்து அதை ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் ஆஃப் ஆயில். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 பட்டை, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வச்சிருக்க தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மஷ்ரூமை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன்.
இந்த மசாலாலாம் மஷ்ரூம்ஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இது ஒரு 1 மினிட் மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு டைம் விட்டுருங்க. மஷ்ரூம் வந்து ஒரு வாட்டரியான ஒரு இன்க்ரீடியண்ட்னால ஆல்ரெடி கொஞ்சம் வாட்டர் வந்திருக்கு. இப்போ நான் வந்து கிரேவிக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரைச்சி வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேஷ்யூ ஆட் பண்ணதுக்கப்புறமா கேஸ் வந்து ரொம்ப ஸ்லிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி, அவ்வளோதான். சூப்பரான கேஷ்யூ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி இல்லை ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.